ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து பொரியணும். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் அதையும் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே இங்கிட்டு வந்து ஒரு பெரிய பல்லாரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ வெங்காயம் வந்து இதில் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்குற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து அந்த ஆயிலே வந்து நல்லா பாயில் ஆகுது எல்லாமே. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடனே செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு வந்து பசங்க பசிக்குது அப்படின்னாங்கன்னா உடனே இது செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து 3 தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வந்து கிளறி விட்டுருங்க. ஸோ நல்லா கலரவும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா அந்த தக்காளி வந்து இதில் வந்து நல்லா பாயில் ஆயிடணும். தட் இஸ் நல்லா மசிக்கிற அளவுக்கு அது வந்து நல்லா வெந்துடணும் தக்காளி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 தக்காளி பழத்தை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ இதாக இருக்குன்னு. இப்படி திக்னஸ்ஸாக இருக்கணும். டக்குன்னு வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. நல்லா அந்த இதிலே வந்து அது நல்லா வேகணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சிடணும், வெங்காயம் நல்லா வெந்துடணும். நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்களை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். வீட்டில் அரைச்ச மசால் வந்து 1 ஸ்பூன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி அந்த மசாலா வாசனை போகந்தடிக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிக்கிறக்கூடாது, பார்த்து ஊற்றிக்கிடணும். ஏன்னா தோசை, இட்லி, சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கொல கொலப்போடு இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். உங்களுக்கு இன்னும் இதனோட திக்னஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்காவை நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றி செஞ்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வந்து இது வந்து ஒரு கொதி வரணும். இப்போ ஸோ நல்லா கொதி வரட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. லைட்டாக வாயில வச்சும் பார்த்துக்கோங்க உப்பு இருக்கா என்னன்னு. பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடுவோம். தேவையான மல்லி இலையை வந்து தூவி இறக்கிருங்க. ஒரு டேஸ்டியான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி தான். சப்போஸ் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி டயத்துலலாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.